அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி. இன்னைக்கு பாஸ்கா காலத்தினுடைய 3வது வாரத்தின் சனிக்கிழமையாக இருந்தாலும் கூட மார்க்கு நற்செய்தியாளருடைய பெருவிழா. இந்த மார்க்கு நற்செய்தியாளர் யாரு? திருவிவிலியத்தினுடைய புதிய ஏற்பாடை பார்க்கும் பொழுது அன்புக்குரியவர்களே, அங்க 4 நற்செய்தியாளர்களை நாம பார்க்கிறோம். யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இந்த 4 நற்செய்தியாளர்கள்ல ஒருத்தர் தான் இந்த மார்க்கு நற்செய்தியாளர். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய திருத்தூதர்கள் 12 பேரா நம்ம பார்க்கிறோம். இந்த 12 பேரில் ஒருத்தராக இவர் தேர்ந்தெடுக்கப்படல. எப்பொழுது யூதாசு இறந்து போனானோ அதற்கு பதிலாகத்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இந்த மார்க்கு நற்செய்தியாளர். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு இவருடைய வாழ்வு நமக்கு தருகின்ற செய்தி என்ன? இவர் இயேசுவோடு தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு சீடராக இருந்த பொழுதும் கூட தன்னுடைய நற்செய்தியை மிகவும் சிறந்த முறையிலே இவர் எடுத்து கூறுகிறார். இங்க பேதுருவனுடைய போதனைகளை எல்லாம் மிகவும் தெள்ளத் தெளிவாக இவருடைய நற்செய்தியில நாம் பார்க்கிறோம். இங்க இவர் பேதுருவோடு இணைந்து ஆண்டவருடைய வார்த்தை அறிவிக்கின்ற பணியிலே செய்தார் என்பதை இந்த நற்செய்தியை படிக்கும் பொழுதே நமக்கு தெரியும். ஆனா அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தி போதிக்கின்ற பணி என்பது சாதாரண பணி அல்ல. அது ஒரு மிகப்பெரிய சவால் நிறைந்த பணி. இவர் ரொம்ப போராடி பார்க்கிறாரு. அந்த சூழ்நிலையில கஷ்டத்தை அனுபவிச்சு பார்க்கிறாரு. ஒரு காலகட்டத்துல என்னால முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் தன்னுடைய வீட்டுல அவர் அன்றாட வேலைகளை செய்கிறார். மறுபடியும் ஆண்டவரால் இவர் தூண்டப்பட்டு திரும்பவும் கடவுளுடைய இயேசுவினுடைய பணியை செய்ய இவர் திரும்பி வருகிறார். இறுதி வரைக்கும் நிலைத்திருந்து ஆண்டவருடைய பணியை செய்கிறார் என்பதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இது நமக்கு எதை சொல்லி தருதுன்னா, கடவுள் எப்பொழுதுமே நம்முடைய பலவீனத்தை நினைத்து பார்த்து நீ போ, நீ எனக்கு தேவையில்லைன்னு எனக்குமே சொல்ல மாட்டாரு. அவர் நமக்கு 2வது வாய்ப்பை கொடுப்பார். இந்த மார்க்கு நற்செய்தியாளர் பணியை விட்டு ஓடி போன பொழுதும் கூட அவருக்கு 2வது வாய்ப்பை கொடுத்து இந்த சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய பணியை செய்வதற்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு உங்களால நீங்க நினைச்சு பார்க்கலாம், என்னால முடியாது, இன்னும் என் வாய்ப்பே கிடையாது, என்னால இன்னும் இந்த வெற்றியினுடைய விளிம்பை தொட முடியாது, எவ்வளவோ முயற்சி செஞ்சு பார்த்துட்டேன், முடியல, மக்கள் என்ன தப்பா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, ஏன்னா நான் செஞ்ச தவறை என்ன சொல்லி சொல்லி காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு குடும்பத்துல நீங்க கல்யாணம் ஆகி போயிட்டீங்க, உங்களுக்கும் அந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, இனிமே எனக்கு வாழ வழியே இல்லை, நிறைய பேர் சூசைட் பண்ற அளவுக்கெல்லாம் போறாங்க, தூக்கம் இல்லாம கஷ்டப்படுறாங்க, அவங்கள ஒருத்தங்களா நீங்க இருக்கிறீங்களா? இன்னைக்கு நீங்க உங்களையே நீங்க தரக்குறைவா நினைக்கிறீங்களா? என்னால முடியாது நீங்க நினைக்கிறீங்களா? சோர்ந்து போயிருக்கிறீங்களா? பலவீனமா இருக்கிறீங்களா? உள்ளம் உடைந்து போயிருக்கிறீங்களா? இந்த மார்க்கு நற்செய்தியாளரை நீங்க நினைச்சு பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தருகிறார். மகனே, மகளே, உன்னால் முடியும், எல்லாம் முடியும், சாதித்து காட்டக்கூடிய அற்புதத்தை செய்கின்ற ஆற்றல் என்னிடம் இருக்கின்றது, நீ என்னிடம் திரும்பி வா, உன்னை நான் தூய ஆவியானுடைய வரங்களாலும் அற்புதத்தாலும் நிரப்பி உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு நல்ல செய்தியை தருகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த நாளை நாம் சிறப்பான நாளாக நாம் இன்னைக்கு உருவாக்குவோம். அப்பொழுது நாம் கடவுளை தேடி வருகின்ற பொழுது கடவுள் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். இன்னைக்கு பல பேர் நம்ம பார்க்கிறோம், சிறப்பாக இந்த இளைய தலைமுறைகள் எல்லாருமே குடிப்பழக்கத்திற்கு அடிமைப்பட்டு, போதை பழக்கத்திற்கு அடிமைப்பட்டு, செல்போன் கலாச்சாரத்திற்கு அடிமைப்பட்டு போய், நுகர்வோர் கலாச்சாரத்திற்கு அடிமைப்பட்டு போய் இருக்கிறாங்க. வீட்டிலே முடங்கி இருக்கிறாங்க. செய்யக்கூடிய தொழிலிலே அவங்க கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாத அளவிற்கு வாழ்க்கை எவ்வளவுதான் சொல்லிட்டு ஒரு குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அது கிடையாது அன்புக்குரியவர்களே. நீங்கள் உழைக்க வேண்டிய வயதிலே நீங்கள் ஓய்வெடுத்தீர்கள் என்றால் ஓய்வெடுக்க வேண்டிய வயதில் நீங்கள் உழைக்க வேண்டியது வரும். இது நிஜம், இது சத்தியம். இதை நீங்க இன்னைக்கு நீங்க உணர்ந்தீங்கன்னா நீங்கள் மறுபடியும் 2வது வாய்ப்பு பெற்ற அந்த மார்க்கு நற்செய்தியாளரை போல நீங்கள் இன்னைக்கு நீங்க உங்களுடைய சரிவர கடமைகளை நீங்க செய்ய முன்வருவீங்க. நீங்க சோம்பேறியாக இல்லாமல் நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகளாக நீங்க வாழ்வீங்க. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தியாளர் நமக்கு தருகின்ற செய்தி என்னன்னா, அவர்
இயேசுவினுடைய பாடுகளை எல்லாவற்றையும் அவர் எழுதி வைத்தார். இன்னைக்கு நமக்கு தெய்வீக பிரசன்னத்தை கொடுத்தது போல நாமும் வார்த்தைகளால் மட்டுமல்ல வாழ்வினால் பிறருக்கு நற்செய்தியை போதிப்போம். பல நேரத்தில் என்ன நினைக்கிறோம், சாமியார்களும் சிஸ்டர்களும் துறவரத்தாரும் மட்டும்தான் இந்த போதிக்கின்ற பணியை நினைக்கிறோம். அப்படி அல்ல அன்புக்குரியவர்களே, வார்த்தையால் போதிப்பதை விடவும் நம்ம வாழ்க்கையால போதிக்கணும். புனித பிரான்சிஸ் சவேரியார் கடற்கரை ஓர மக்களுக்கு அவர் அதிகமா பேசி மக்களை அவர் என்னமே கன்வெர்ட் பண்ணல. அவர் அமைதியின் வழிவிலே தன்னை கடவுளுடைய பிரதிநிதியாக காட்டிக் கொண்டதால் தான் இன்னைக்கு கடற்கரை கிராமங்களில் உள்ள அதிகமான மக்களை மனம் திருப்பி இன்னைக்கு நம்முடைய இந்தியாவில் அதிகமான மக்கள் இன்னைக்கு மனம் திருப்பி இருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்களும் ஒரு நற்செய்தியாளராக நீங்கள் வேலை செய்கின்ற இடத்துல, பணி செய்கின்ற இடத்துல, குடும்பத்துல, உங்கள் சமுதாயத்துல நீங்க வாழ்ந்து காட்டீங்கன்னா நீங்களும் ஒரு நற்செய்தியாளர் தான். ஆண்டவர் உங்களை நினைத்து பெருமைப்படுவார், அவர் உங்களை போற்றுவார், அவர் உங்களை வளர்த்தெடுப்பார், உங்களை வேறு பலன்களால் நிரப்புவார். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த மார்க் நற்செய்தியாளருடைய பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த வேளையில நீங்களும் ஒரு நற்செய்தியாளர் என்பதை நீங்கள் உங்களுடைய வார்த்தையால் அல்ல வாழ்க்கையால் பிறருக்கு எடுத்து காட்டுங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருந்ததென்றால் இதை உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் அனுப்பி வைத்து தமிழ் பைபிள் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய பேராதரவை எங்களுக்கு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். God bless you.